Good morning student. 9th standard today subject is science. Science last class என்ன பார்த்தோம் first lesson name வந்து measurement என்ற lessonல up to 1.4 unit prefix வரையும் finish பண்ணியிருக்கோம். இப்போ today class வந்து 1.5ல ஸ்டார்ட் பண்ணுறோம். 1.5ல என்ன rules and conventions for writing SI unit and their symbol. SI rules and சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோம்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இது இந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டினை இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறேன். இது கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க சொல்கிறேன். ரூல்ஸ் அண்ட் கன்வெக்ஷன் ஃபார் ரைட்டிங் SI யூனிட் அண்ட் தேர் சிம்பிள். ஃபஸ்ட் அதில் வந்து எதுனா ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அந்த 10 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், the units named after scientists are not written with a capital initial letter. இப்போ ஃபிசிக்ஸில் இருக்கிற பெரும்பாலான சயின்டிஸ்ட்டுங்க தன்னோட நேம்லேயே அவங்க கண்டுபிடிச்சதுக்கான யூனிட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? நியூட்டன்ஸ், ஹென்ரி, ஆம்பியர். கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். கரண்ட்டை பற்றி டெஃபினிஷன் கொடுத்த சயின்டிஸ்ட் பேர் வந்து ஆம்பியர். பட் ஆனால் அது கரண்ட்டோட யூனிட்டை ஆம்பியர்ன்றது அவரோட நேம்லேயே வச்சுட்டார். ஓகேவா? பட் ஆனால் ஆம்பியர் நம்ம சொன்னோம்னா கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ஏ போட்டு எம் போட்டு PER ஆம்பியர்னு எழுதும். பட் ஆனால் SI ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா அது அவரோட பேர் வந்து யூனிட்டாக கன்வெர்ட் ஆகும்போது the units named after scientists are not written with a capital initial letter. அதே யூனிட்டாக எழுதும் போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டரை கேபிட்டல் லெட்டரை எழுதக்கூடாது. எப்போ கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது? அந்த யூனிட் வந்து ஏதாவது ஒரு சயின்டிஸ்டோட நேமோடு ரிலேட்டடாக இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன், ஹென்ரி. ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு ஹென்ரி, ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன். இது எல்லாமே வந்து அண்டு வாட், பவரோட யூனிட்டு வாட். இந்த யூனிட் எல்லாமே வந்து என்னது ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், the symbols of the unit named after scientists should be written by the initial capital letter. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோ, யூனிட்டை வந்து ஃபுல் நேமும் எழுதணும்னா ஸ்டார்டிங் லெட்டரை வந்து ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே வந்து செகண்ட் கேஸில் ஒரு என்னது ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு ஹென்ரி, கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பியர், பவரோட யூனிட்டு வாட்டுன்றத வெறும் சிம்பிளில் மட்டும் நம்ம நோட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. 5 வாட்டுன்னா 5 போட்டு பக்கத்தில் வெறும் W மட்டும் போடுறதா இருந்தால் என்னது சயின்டிஸ்டோட நேமோட ரிலேட்டடான யூனிட்டை ஃபுல்லாக சென்டென்ஸ் எழுதாமல் வெறும் ஒரே ஒரு சிங்கிள் லெட்டரால் மட்டும் நம்ம நோட்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்போ மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணணும்? கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டனை வந்து எப்படி எழுதியிருக்காங்க? கேபிட்டல் N ஃபார் நியூட்டன். H மட்டும் போட்டால் யூனிட்டில் என்னது ஹென்ரி. கேபிட்டல் A மட்டும் போட்டால் என்னவா மீன் பண்ணிக்கணும்? ஆம்பியர். அண்டு கேபிட்டல் W மட்டும் போட்டுருந்தால் என்ன பண்ணாத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்? வாட். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஸ்மால் லெட்டர் ஆர் யூஸ்டு ஆஸ் சிம்பிள்ஸ் ஃபார் யூனிட் நாட் டெரைவ்டு ஃப்ரம் ஏ ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் M ஃபார் மீட்டர், கிலோகிராம் ஃபார் kg ஃபார் கிலோகிராம். அதை அப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். கேஜினா கிலோகிராம், M இஸ் மீன் பை மீட்டர். வெறும் எம்ன்னு மட்டும் ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது. தென் ஃபோர்த் பாயிண்ட், நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் அதர் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் ஷுட் பி யூஸ்டு வித்தின் ஆர் ஏ எண்ட் ஆஃப் த சிம்பிள். சிம்பிளோட என்ன எண்டில் எந்த ஒரு பஞ்சுவேஷன் புள்ளியோ எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் 50M அப்படியே போட்டிருக்காங்க பாரு. அண்டு நான் 50M 50 மில்லி 50 என்னது மீட்டர் 50 மீட்டர்ன்றது பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப்பு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதர்வைஸ் எந்த பஞ்சுவேஷன் பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிஃப்த்து, the symbol of the unit are not expressed in plurals form. இப்போ ப்ளூரல் ஃபார்மில் சொல்ல கிலோகிராம் கேஜி போட்டு KGS கிலோகிராம்ஸ், எம்ன்றது மீட்டர்ஸ் போட்டு பக்கத்தில் ஒரு S போட்டு மீட்டர்ஸ், அப்படி ப்ளூரல்ஸில் சொல்லவே கூடாது. எந்த ஒரு யூனிட்டும் என்னது சிங்குலராக தான் இருக்கணும்.
எக்ஸாம்பிள் 10 kg not as 10 kgs. 10 kg 10 kg தான் எழுதணும், அது அண்ட் அதர்வைஸ் கேஜிஎஸ்ன்னு என்னது மார்க் பண்ணக்கூடாது. 6th பாயிண்ட், when temperature is expressed in Kelvin. நம்மளோட ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் டெம்பரேச்சர் யூனிட் என்னது கெல்வின் தான் இருக்குது எஸ்ஐ யூனிட்டில். பட் ஆனால் நம்ம டெம்பரேச்சருக்கு கெல்வின் மட்டும் இல்லாமல் அதர் 2 யூனிட் இருக்குது. ஒன்று டிகிரி செல்சியஸ், அது வந்து ஃபேரண்ட். பட் ஆனால் எஸ்ஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சரோட யூனிட் என்னென்னு போடணும், கெல்வின் மட்டும்தான். த டிகிரி சைன் இஸ் ஒமிட்டட். எக்ஸாம்பிள் 283 கெல்வின் நாட் ஆஸ் 283 டிகிரி கெல்வினை போடக்கூடாது. If expressed in Celsius scale, degree sign should be included. Example, இது டிகிரி செல்சியஸ் இருந்தால் 100 டிகிரி செல்சியஸ் நாட் as வெறும் 100 சின்னு போடக்கூடாது. அது ஃபேரன்ஹீட் போடும் போது என்னது 100 டிகிரி ஃபேரன்ஹீட் நாட் as 108 டிகிரி ஃபேரன்ஹீட்னு போடணுமே தவிர, அண்ட் அதர்வைஸ் 108 வெறும் F1 மட்டும் போடக்கூடாது. அடுத்து யூஸ் ஆஃப் solidus is recommended for indicating a division of one unit symbol by another unit symbol. ஒரு என்னது நிறைய மோர் தென் சிம்பிளை கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் மீட்டர் செகண்ட் -1 வந்து ஆர் மீட்டர் பை செகண்டு. அடுத்து ஜே இஸ் மீன் பை ஜூல், கே இஸ் மீன் பை கெல்வின், எம்ஆர் மோல்ஸ். இது ஜூல்ஸ் பை கெல்வின் பை மோல்ஸுன்றத எப்படி எழுதணும், ஜூல்ஸ் கிலோகிராம் -1 மோல்ஸ் -1 தான் எழுதணும். ஒரு முறை இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம், மோர் தென் த டைம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றான். யூஸ் ஆஃப் என்னது solidus is recommended for indicating a division of one unit symbol by another unit symbol, not என்னது மோர் தென் ஒன் solid. ஒன்றுக்கு மேலே நிறைய அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஒன் டைமுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. 7th பாயிண்ட். 8th பாயிண்ட், the number and unit should be separated by a space. என்னது the number and unit should be separated. நம்பர்ஸ்க்கும் யூனிட்டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். 50 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 நாட் as 50 போட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டுலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 9th பாயிண்ட், அக்செப்ட் சிம்பிள் அலோன் ஷுட் பி யூஸ்டு. எக்ஸாம்பிள் ஆம்பியர் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆஸ் ஏஎம்பி. ஆம்பியர்ன்றது வெறும் கேபிட்டல் ஏ மட்டும் போட்டால் போதும், அதை அண்ட் அதர்வைஸ் ஏஎம்பி ஆம்பியர்லாம் நீ எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, இது 9th பாயிண்ட். அண்டு செகண்ட் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆஸ் எஸ்சிசி. செகண்டு அப்படியே வெறும் எஸ் மட்டும் போட்டால் செகண்ட்ஸ்னு அர்த்தம். தென் 10th பாயிண்ட், த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஷுட் பி ரிட்டன் இன் சயின்டிஃபிக் ஃபார்ம். நியூமரிக்கல் வேல்யூ என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் சயின்டிஃபிக் ஃபார்மில். எக்ஸாம்பிள் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி ஷுட் பி ரிட்டன் ஆஸ் 1.36 into 10⁻+4 கிலோகிராம் மீட்டர் -3 எழுதணுமே தருவா. அண்ட் அதர்வைஸ் இந்த 10⁻+4க்கு பதிலாக நம்ம என்னது 13,600 கிலோகிராம் மீட்டர் -3ன்னு எழுதக்கூடாது. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 10 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதை டுடே அசைன்மெண்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும், எழுதி அனுப்பணும். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். rules and convection for writing SI unit and their symbol 10 point very very important ஆன டுடே சப்ஜெக்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் 10 பாயிண்ட். அடுத்து வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். வெர்னியர் கேலிப்பரான ஸ்க்ரூ கேஜால் என்ன செய்யலாம், ரொம்ப லீஸ்ட்டு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரொம்ப திக்னஸ் ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி திக்னஸையும் வெர்னியர் கேலிப்பர் பிரத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரெண்டு பேரும் அண்ட் அதர்வைஸ் திக்னஸை கூட கால்குலேட் பண்ணலாம். என்ன ரீசன்னா ரொம்ப திக்னஸ் கம்மியான பொருளை ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஸ்க்ரூ கேஜ் தான். சரி, ஓகே. இன் அவர் டெய்லி லைஃப் வி யூஸ் மீட்டர் ஸ்கேல் ஃபார் மெஷரிங் லென்த். தே ஆர் கேலிப்ரேட்டட் இன் சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர். த ஸ்மாலஸ்ட் லென்த் ரொம்ப கம்மியான லென்த் இருந்தால் விச் கேன் பி மெஷர்ட் by meter scale is called least count. Usually the least count of a scale is 1 millimeter. நம்ம ஆர்டினரியாக கூட ஸ்கேலுக்கு லீஸ்ட் கவுண்ட் இஸ் மீன் பை அந்த டிவைஸஸால் மெஷர்மெண்ட் பண்ண ரொம்ப குறைஞ்ச டிஸ்டன்ஸ், அதுதான் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ தான் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. 1 millimeter we can measure the length of object up to 1 millimeter accuracy with this scale. By using vernier caliper we can have an accuracy of 0.1 millimeter. 1 millimeter மட்டும் இல்லை, 0.1 millimeter லெவலில் மெஷர்மெண்ட் பண்ணலாம். யார், வெர்னியர் கேலிபர்.
and with a screw gauge we can have an accuracy of வெர்னியர் கேலிபரால் 0.1 மில்லிமீட்டர் வரையும் ஸ்க்ரூ கேஜால் 0.01 மில்லிமீட்டர் ரேஞ்ச் வரையும் மெஷர்மெண்ட் பண்ணலாம். அடுத்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிபர். வெர்னியர் கேலிபரால் நம்ம என்ன மெஷர்மெண்ட் பண்ணலாம்? இந்த வெர்னியர் கேலிபரோட ஃபஸ்ட்டு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப, வெர்னியர் கேலிபரில் இந்த பாயிண்ட் இருக்கா இல்லையா, 1 0 1 2 3ன்னு இருக்கா இல்லையா, அவர் வந்து மெயின் ஸ்கேலு. அடுத்தது நம்ம என்னது அடுத்து வெர்னியர் ஸ்கேல்னு இருக்கா இல்லையா, இதில் வந்து எத்தனை டிவிஷன்னா 10 டிவிஷன் இருப்பார், 10 டிவிஷன் மார்க் பண்ணியிருப்பார். அடுத்து நம்ம எந்த பொருளோ எந்த ஆப்ஜெக்டோட திக்னஸையோ மேக்ஸிமம் பிரெத்தையோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ லென்த்தையோ இந்த 2 ஜா இருப்பார். அப்பர் ஜா மேலே இருக்குது அப்பர் ஜா, கீழே இருக்குது லோயர் ஜா. இந்த லோவர் ஜாவோட அவுட் சைட் ஜா இதுக்கு பேர், மேலே இன்சைட் ஜா. இந்த ஜாவோட சென்டர் பாயிண்டில் வச்சு டைட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ வெர்னியர் கேலிபரை பற்றி சொல்லுவோம். அந்த வெர்னியர் கேலிபர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ தின் லாங் ஸ்டீல் ஸ்கேல் கிராஜுவேட்டட் இன் சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் கால்டு மெயின் ஸ்கேல். சென்டிமீட்டரில் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா மெயின் ஸ்கேல் ரீடிங்காக இருப்பார். மில்லிமீட்டரில் மார்க் பண்ணியிருக்கிறது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். டு த லெஃப்ட் end of the main scale an upper and a lower jaw are fixed perpendicular to the bar. நம்ம திக்னஸ் கண்டுபிடிக்க பார் வந்து அந்த ஜாரோட சென்டர் பாயிண்டில் வச்சு டைட் பண்ணிடுது. தீஸ் ஆர் நேம்டு ஆஸ் ஃபிக்ஸ்டு ஜா. இந்த ஜா வந்து என்னது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ்டு ஜா டு த ரைட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ஜா எஸ் என்னது ஸ்லைடர் வித் அண்ட் அப்பர் அண்ட் லோயர் மூவபிள் ஜா இஸ் ஃபிக்ஸ்டு. அந்த ஜா வந்து என்னது மூவ் பண்ணலாம். அப்போ ஸ்க்ரூ இருப்பார், அது மூலிமா மூவ் பண்ணிவிட்டு என்னது ஃப்ரண்ட்டு பேக் மூவ் பண்ணலாம். நம்ம டைட்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தி ஸ்லைடர் கேன் பி மூவ்டு ஆர் ஃபிக்ஸ்டு டு எனி பொசிஷன் யூஸிங் த ஸ்க்ரூ மூலம் டைட் பண்ணியாச்சு. இதை நெக்ஸ்ட்டு ரீடிங் மார்க் பண்ணது. வெர்னியர் ஸ்கேல் இஸ் மார்க்டு ஒன் த ஸ்லைடர் அண்ட் இட் மூவிங் அலாங் வித் எ மூவபிள் ஜா and their slider. The lower jaw are used to measure the external dimension and the upper jaw are used to measure the internal dimension. lower jaw மூலமா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? lower jaw மூலமா எக்ஸ்டர்னல் டைமென்ஷனையும் மேலே இருக்கிற அப்பர் ஜாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இன்டர்னல் உள்பகுதியோட டைமென்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எனிவே of the jaw of the object, the thin bar attached to the right side of the vernier scale is used to measure the depth of the hollow object. இது ஸ்க்ரூ கேஜோட காமனான டிஸ்கிரிப்ஷன். அடுத்து யூசேஜ் ஆஃப் வெர்னியர் கேலிபர். The first step in using the vernier caliper is to find out a least count value, range and zero error. least countக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது. டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஒரு 2 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லீஸ்ட் கவுண்ட்னா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்சி வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். எனிவே இதுக்கு என்னது மெயின் ஸ்கேல் டிவிஷனில் 1 மில்லிமீட்டர் டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். வெர்னியர் ஸ்கேல் எத்தனை டிவிஷன் இருக்கும்? 10 டிவிஷன் சொல்லிருக்கோம். அதனால தான் டிவைடட் 10 போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 0.1 மில்லிமீட்டர் ஆர் 0.01 சென்டிமீட்டர். இதுலேருந்து என்ன மீனிங் புரியுதுன்னா நமக்கு ஒரு வெர்னியர் கேலிபரோட லிஸ்ட் கவுண்ட் வேல்யூ எவ்வளோன்னா 0.1 மில்லிமீட்டர் ஆர் 0.01 சென்டிமீட்டர். இதுக்கு டெஃபினிஷன் the main scale division will be in the centimeter, further division into millimeter, the value of the smallest scale division 1 millimeter, the vernier caliper. ஓகே, நமக்கு டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட்டுக்கான வேல்யூ என்ன எழுதுன்னா வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னதுன்னா எல்சி ஈக்குவல் டு 1 mm டிவைடட் 10 ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 0.01 சென்டிமீட்டர். இது லீஸ்ட் கவுண்ட். தென் ஜீரோ எரர். எந்த ஒரு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிஃபோராக ஜீரோ எரர் பார்க்கணும். ஜீரோன்ற வேல்யூ ஜீரோவோட கரெக்டாக கோயின்சைட் இருக்கா, அண்ட் அதர்வைஸ் 0 கோயின்சைட்லாம் அப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்குது, டிஃபெக்ட் இருக்குது, அது பிஃபோர் நம்ம கிளியர் பண்ணணும்.
unscrew of the slider and move it to the left such that both the jaw touch each other. மேலே போத் ஜா இந்த 2 ஜாவும் லோயர் 2 ஜாவும் இன்னொரு ஒன்று காண்டாக்ட் ஆகணும், டச் பண்ணணும். ஈச் அதர். தென் check whether the zero another marking of the main scale coincide with that of the zero of the vernier. ஸ்க்ரூ கேஜ் வெர்னியரோட ஜீரோவும் மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் கரெக்டாக கோயின்சைட் ஆகணும். ஓகேவா? இஃப் தே கோயின்சைட் தென் தேர் இஸ் நோ ஜீரோ எரர். 2 ஜீரோவும் கரெக்டாக கோயின்சைட் ஆனால் நோ ஜீரோ எரர். அண்ட் அதர்வைஸ் if they do not coincide with each other, the instrument is said to possess zero error. Zero error may be positive or negative. Two type of zero error. If the zero of the vernier is shifted, vernier or zero is shifted to the right of the main scale oda right la thalli poirundana, the error is positive error. And otherwise, on the other hand, if the zero of the vernier oda zero is shifted to the left side of the zero of the main scale oda zero lende left side la thalli poirundana, yaroda idu vernier oda zero thalli irundana, the error is negative error. ஓகே, இப்போ பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர் கண்டுபிடிச்சிருக்கோம். பாசிட்டிவ் எரர்னால் என்ன மீனிங்கு? வெர்னியரோட நல்லா புரிஞ்சுக்கோ. நோ எரர்னா வெர்னியரோட ஜீரோவும் மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் கரெக்டாக கோயின்சைட் தான் நோ எரர், நோ ஜீரோ கரெக்ஷன். வெர்னியரோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோலேருந்து ரைட் சைடில் மூவ் ஆயிருந்ததுன்னா பாசிட்டிவ் எரர். வெர்னியரோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோலேருந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருந்தா நெகட்டிவ் எரர். ஓகேவா? லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருந்தாருன்னா நெகட்டிவ் எரர். இப்போ பாசிட்டிவ் எரர்னால் என்னென்னா ரைட் சைடில் போயிருக்கா இல்லையா, அப்போ எத்தனை டிவிஷன் போயிருக்கோ அத்தனை டிவிஷன் கழிச்சிட வேண்டியதான் நம்ம. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் ஜீரோ எரர்ன்றதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை பாயிண்ட்டு தள்ளி போயிருக்க, 5 டிவிஷன் தள்ளி போயிருந்தாருன்னா. ஓகேவா? அப்போ லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்னது? 0.01 சென்டிமீட்டர். மல்டிபிகேஷன் 0.05 சென்டிமீட்டர் அளவு ஜீரோ கரெக்ஷனுக்கு பண்ணணும். இந்த டயக்ராமில் பாரு, நம்ம கீழே இருக்கிறது வெர்னியர், மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங். வெர்னியரோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோவோட டச் பண்ணாமல் ரைட் சைடில் மூவ் ஆகிருக்காரு. எனிவே அப்போ நமக்கு என்னது? கரெக்ஷன் உண்டு. தென் அதுக்கப்புறமா figure 1.3 show the positive zero error. இது வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர் காட்டுது. From the figure you can see that the zero of the vernier scale is shifted to the right side, shifted to zero of the main scale ஓட right side shift ஆயிருக்கார். In this case of the reading will be more than the actual reading. Hence this error should be corrected. In order to correct this error, find out which vernier division is coinciding with any of the main scale division. வெர்னியரோட ரீடிங் ஜீரோவை தவிர மற்ற ரீடிங் மெயின் ஸ்கேலோட எதில் கரெக்டாக கோயின்சைட் இருக்கு? 500 நம்பரில். எனிவே ஏர் 5th வெர்னியர் டிவிஷன் இஸ் கோயின்சைட் வித் த மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ பாசிட்டிவ் எரர் ஈக்குவல் டு +5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ போட்டு எடுத்தோம்னா 0.05 சென்டிமீட்டர். ஜீரோ கரெக்ஷன் வந்து 0.5. அடுத்து நெகட்டிவ் எரர்னா என்னன்னு பாரு. Now look at the figure diagram 1.5. You can see the zero வந்து வெர்னியரோட ஷிஃப்ட் ஆகிருக்காரு. இந்த சைடு லெஃப்ட் சைடில், இங்கே லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்காரு. பட் ஆனால் எந்த ஸ்கேல் கரெக்டாக கோயின்சைடாக இருக்குது? அப்படியே வர இது என்ன 4th டிவிஷனா? 4th டிவிஷன் கோயின்சைட் ஆகிருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் ஆனால் 4th டிவிஷன் கூட கரெக்டாக கோயின்சைட் ஆகலை. left of the zero of the main scale இருக்காரு. ஸோ obtain zero reading will be less than the actual reading இருப்பாரு. To correct this error we should first find which the vernier division is coinciding with any of the main scale division. vernier scale division எந்த பாயிண்ட் கரெக்டாக கோயின்சைட் இருக்கு அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும். In this case you can see that the 6th லைன் கரெக்டாக கோயின்சைட் ஆகுது. இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. எனிவே டு ஃபைண்ட் த நெகட்டிவ் எரர் வி கேன் கவுண்ட் பேக். எனிவே நெகட்டிவ் எரர் ஈக்குவல் டு 6th பாயிண்ட்னா 6 தான் போட்டிருக்கணும். பட் ஆனால் புக்கில் 4 போட்டிருக்கு. ஓகேவா? 4
into 0 error plus 0.4 இருக்கார். Then we can use vernier caliper to find diameter length. Example, you could measure the diameter. ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம் கொடுத்துருக்கோம். தென் வெர்னியர் கேலிபர், நெக்ஸ்ட் வந்து வெர்னியர் கேலிபர் வருது. ஓகே ஸ்டூடெண்ட், டுடே அசைன்மெண்ட் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா, எல்லோரும் கம்பல்சரி எழுதி அனுப்ப வேண்டிய கொஸ்டின் வந்து ரூல்ஸ் அண்ட் எஸ்ஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது இருக்கு இல்லையா, ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட் அண்ட் தேர் சிம்பிள்ன்ற கொஸ்டினுக்கான 10 பாயிண்ட்டுக்கான ஆன்சரை கரெக்டாக எழுதணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, தென் வந்து என்ன செய்யணும், வெர்னியர் கேலிபரை படிக்கணும், அவரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எரரையும் படிச்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.